மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மலை சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இது ஒரு குறு மர வகை தாவரம் சொல்லலாம். இந்த மரத்திலிருந்து வெளிவரக்கூடிய பிசினை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. இந்த மலை சாம்பிராணிக்கு 2 வகையான குணம் உண்டு. ஒன்று, இது ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த மலை சாம்பிராணியை தான் அந்த காலத்தில் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊதுபத்தி கொளுத்துகின்ற வழக்கம்லாம் கிடையாது. கோவில்களில் சுவர் ஓரங்களில் பார்த்திங்கன்னா அடுப்பு கரியை இட்டு எரிய வைத்து அதில் இந்த மலை சாம்பிராணியோட புகையை போடுவாங்க. அதை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயில் முழுவதும் அந்த புகை பரவி இருக்கும். கோவில் அதிகமாக கூட்டம் வரக்கூடிய இடங்களாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் வரக்கூடிய தொற்று நோய்கள் வராமல் தடுப்பதற்கு, துர்நாற்றங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த மலை சாம்பிராணியை அதிகமாக பயன்படுத்தி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்ரீரங்கம் கோவிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த மலை சாம்பிராணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிசினை தான் அந்த பெருமாள் மேலேயே பூசி வச்சிருக்கிறது கூட நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகை இந்த மலை சாம்பிராணி. இந்த மலை சாம்பிராணி உடலில் இருக்கக்கூடிய முட்டு வலிகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த பொருள் என்றால் மிகையாகாது. இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் சம்பந்தப்பட்ட நிறைய மருந்துகள் கூட இந்த மலை சாம்பிராணி சம்பந்தப்பட்ட மருந்துகளாக வர்றதை பார்க்குறோம். குறிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட முட்டு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ் நோயினால் ஏற்படக்கூடிய வாதம், அதனால் ஏற்படுகின்ற முட்டுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடுப்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய எந்த முட்டுகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்புறமாக தடவினாலே நல்ல பலன் அளிக்கக்கூடிய மருந்து இந்த மலை சாம்பிராணி. அதுதான் இதில் விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நம்ம வலியை குறைப்பதற்கு உள்ளுக்கு மருந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஆனாலும் கூட நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உள்ளுக்கு மருந்துகள் கொடுப்பது கிடையாது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிப்புறமாகவே இந்த மலை சாம்பிராணியை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் எடுத்து நன்றாக அதை கொதிக்க வைத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மலை சாம்பிராணியை தூளாக்கி வெண்மை நிறமான பொடியாக அதை இறக்கி வச்சுருவாங்க. கொதிக்கின்ற அந்த தேங்காய் எண்ணெய், அந்த நல்லெண்ணெயை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மலை சாம்பிராணி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்தில் போடும்போது எண்ணெயில் இந்த மலை சாம்பிராணி முழுமையாக கரைந்து ஒரு வெண்மை நிற கரைசலாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். இந்த கரைசலை என்ன பண்ணுவாங்கன்னா, வலி இருக்கக்கூடிய இடங்கள், எந்த இடங்களில் வலி இருக்கோ அந்த இடங்கள்லாம் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து அதை அந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்கறதோ அல்லது வெந்நீர் வைத்து குளிக்கின்ற ஒரு பழக்கமோ இருக்கிறத பார்க்கலாம். கேரளாவில் பார்த்திங்கன்னா இடுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இந்த இடுக்கியில் பார்த்திங்கன்னா நிறைய உடல் உழைப்பு செய்கின்ற தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா தினசரி அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த மலை சாம்பிராணி அங்கே நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலை சாம்பிராணியை எடுத்து நன்றாக எண்ணெயில் போட்டு கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை தடவி குளிக்கின்ற ஒரு வழக்கம் ஒரு தினசரி பழக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு மிக பிரபலமான ஒரு பொருள் இந்த மலை சாம்பிராணி வலிகளை நீக்குவதற்கு. அதே போல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கிறதுனால தோலில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு, கைகளுடைய அக்குள் கீழே ஏற்படக்கூடிய அரிப்பு, கழுத்துக்கு பின்புறம் ஏற்படக்கூடிய அரிப்பு, கால்களில் விரல்களுக்கு நடுவே ஏற்படக்கூடிய அரிப்பு, இதெல்லாம் பொதுவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய இடங்கள். இந்த இடங்களிலெல்லாம் இந்த மலை சாம்பிராணியுடைய எண்ணெயை சிறிதளவு பூசி, இரவு படுக்கும்போது பூசி காலையில் எழுந்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக செய்யும்போது தீர்க்க முடியாமல் இருக்கின்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அர்டிகேரியா அப்படின்னு ஒரு பிரச்சனை. பொதுவாக இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மதியான நேரங்களில் உடம்பில் அங்கங்கே முள்ளு குத்துற மாதிரி சுல்லுன்னு குத்த ஆரம்பிக்கும்.
குத்துற இடத்துல ஒரு கை வச்சு லேசாக நம்ம தடவி விட்டோம்னா அந்த இடம் அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் கோடு போட்ட மாதிரி குண்டாயிரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் தானாகவே அடங்கிடும். இது வந்து இந்த கோடை காலத்தில் சிலருக்கு ஒரு பகுதியில் ஏற்படலாம், சிலருக்கு உடம்பு முழுவதும் ஏற்படலாம். இரவு நேரங்களில் துளி கூட தூங்க முடியாத அளவுக்கு சுறுசுறுன்னு குத்தி கொண்டே இருக்கும். இதற்காக ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய மருந்துகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. சிலர்லாம் இந்த ஆன்டிஹிஸ்டமினை வருடம் ஃபுல்லாக சாப்பிட்ற பழக்கம் கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பவர்கள் மிகச் சுலபமாக இந்த மலை குங்குலியத்திலிருந்து அல்லது மலை சாம்பிராணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை உடல் முழுவதும் கழுத்திலிருந்து இடுப்பு வரை அல்லது கால் முழுவதும் தடவி ஒரு 10 நிமிஷம் வச்சு குளிக்கணும். இதை செய்யும்போது இந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இம்யூனோகுளோபின்ஸுடைய லெவல் குறையிறதுனால மிக வேகமாக அந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த மலைச்சாம்பிராணிக்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கவாதம் வந்த பிறகு தசைகளில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. கேரளாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கவாத நோயாளிகள் யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல் 8 நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மலை குங்குலியத்தை இட்டு காய்ச்சிய எண்ணெயை ஒரு 3 அல்லது 4 லிட்டர் அளவுக்கு எடுத்து அதை இளம் சூடான நிலைமையில் வைத்து அவங்க உடல் முழுவதும் தொடர்ந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி போடும்போது ஒரு வார காலத்திலேயே இறுகி இருக்கக்கூடிய முட்டுக்கள், இறுகி இருக்கக்கூடிய தசைகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி அந்த முட்டுகள் தசைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிறிது சிறிதாக குறைந்து வருவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பக்கவாதத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற தசை இறுக்கத்தை, வலிகளை, முட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த மலை சாம்பிராணிக்கு இருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய்க்கு ஒரு சக்தி உண்டு. நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடலுக்கு ஏற்றவாறு உணவுகள் சாப்பிடுவதே கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி இரவு படுக்கும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த மலைச்சாம்பிராணியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தடவி வைத்தாலே காலுக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் சீரடைகிறத பார்க்கலாம். அதனால் அவர்கள் இரவு நேரத்தில் சொல்லுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறதையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு காலங்களில் அவங்களுக்கு அடிவயிறு பகுதி, இடுப்பு பகுதிகளில் கடுமையான வலி ஏற்படுறதை பார்க்கலாம். அந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தினசரி பிரயோகமாக இந்த மலைச்சாம்பிராணியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வயிற்றின் மேற்புறம் அடிவயிறு பகுதிகளில் தடவி இரவு படுக்கும்போது படுக்க வேண்டும். காலையில் வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக 2 அல்லது 3 மாத காலம் செய்யும்போது அந்த மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கினால் ஏற்படுகின்ற பலவீனம் குறையிறத பார்க்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வலிகள் நன்றாக மறைந்து போகிறத பார்க்கலாம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகளுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது கை முட்டுகளை நீட்டவோ மடக்கவோ முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுவும் கால்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை. கட்டிலேருந்து எழுந்து ஒரு 4 அடி எடுத்து வைத்த பிறகு தான் கால்கள்லாம் மடங்குவதை நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கவங்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இந்த மலைச்சாம்பிராணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை முட்டுகள் மேல், ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய அந்த முட்டுகள் மேல் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இதை கொடுத்த அடுத்த 5 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா வலி நன்றாக குறைய ஆரம்பிக்கும். வலி நன்றாக குறைய ஆரம்பிக்கும் போது நடப்பது ரொம்ப சுலபமாக இருப்பதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த மலைச்சாம்பிராணியை நேரடியாக உள்ளுக்கு மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் கிடையாது. வெளிப்புறமாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம்தான். எந்த வகையான வலிகளாக இருந்தாலும் தசை, முட்டு, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் மற்றும் பலவீனத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து இந்த மலைச்சாம்பிராணி. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி வெளி உபயோகமாக இந்த மலைச்சாம்பிராணியை நாம் பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகம் என்பது நன்மை தீமை அடக்கியவை. இதில் நன்மை எவை, தீமை எவை என்பது நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையில் சமூகத்தை பற்றி நம் இடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பேருந்துகளில் அவசர காலத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அவசர அழைப்பிற்கான அந்த பொத்தான்கள், அவசர அழைப்பு மணிகள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் சமீபத்தில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.
இது உண்மையிலேயே ஒரு நிர்பயாவினுடைய வழக்கிற்கு பின்னால், அதாவது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லி மருத்துவ மாணவி நிர்பயா, நிர்பயா என்ற புனைப்பெயர் சூட்டப்பட்ட அந்த பெண் ஓடுகிற பேருந்தில் சில கொடிய மனம் படைத்தவர்களால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு அந்த வன்முறையின் காரணமாக பின்னர் அவர் உயிரிழந்த சம்பவம் என்பது இந்தியாவையே உலுக்கியது. உடனே நாம் பேருந்துகளில் பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு எச்சரிக்கை பொத்தான்களை அனைத்து பேருந்துகளிலும் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை அரசு எடுக்கிறது. அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு அதில் ஜிபிஎஸ் கருவி, அதே போல் அதில் கண்காணிப்பு கேமராக்கள், இதையெல்லாம் அவர்கள் பொருத்துவது என்கிற ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்கிறது. இதில் எல்லாமே ஒரு பாதுகாப்பிற்கான அம்சங்களில் ஒன்று என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பெண்கள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகாத இடமே இல்லை என்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு இந்தியாவில் நிலவுகிறது. அந்த அளவிற்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் பரவலாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் பேருந்தில் நடக்கிற ஒரு சம்பவம், அந்த சம்பவம் பிரபலமாகிறது என்கிற அடிப்படையில் மட்டும் நாம் ஜிபிஎஸ் கருவிகளை பொருத்துவதனால் பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களை நாம் எந்த அளவிற்கு தடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது உண்மையிலேயே இந்த வசதி முதலில் அப்படி கொண்டு வரப்பட்டால் கூட நம்முடைய அரசு போக்குவரத்தில் பேருந்துகளில் பேருந்தினுடைய அடிப்படையான வசதிகளே எந்த அளவிற்கு முறையாக இருக்கின்றன, என்ன நிலையில் அவை இயங்குகின்றன என்பதே ஒரு முக்கியமான கேள்வி. காவல் நிலையங்கள் கூட தான் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றன. பல காவல் நிலையங்களில் அது வேலை செய்வதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசினுடைய அடிப்படை பேருந்துகளே இன்றைக்கு முறையாக பராமரிக்கப்படாத சூழலில் இந்த ஜிபிஎஸ் கருவிகளோ அல்லது அவசர அழைப்பு பொத்தான்களோ எந்த அளவிற்கு செயல்படும், மக்களுக்கு அது பயன்படும் என்பது ஒரு கேள்வி. ஆனால் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நாம் இது போன்ற விஷயங்களில் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக மட்டும் நாம் பேருந்துகளில் இதை பொருத்துவது தொடர்பான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அரசு பேருந்துகளில் பொருத்தினால் தனியார் பேருந்துகளுடைய நிலை என்ன? இன்னும் நிறைய தனியார் கார்களில் பெண்கள் பயணம் செய்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன? வாடகை கார்களில் பயணம் செய்கிறார்கள், ஆட்டோக்களில் பயணம் செய்கிறார்கள். ஆகவே இது ஒரு பரந்த சிந்தனையோடு இது அணுகப்பட வேண்டிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில்தான் பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பாக அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இதில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகக்கூடிய பெண்கள், அவர்கள் எந்த அளவிற்கு அதை ஒரு வழக்காக மாற்றி குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு முன் வருகிறார்கள், அல்லது அந்த பெண்களுடைய உறவினர்களோ மற்றவர்களோ எந்த அளவிற்கு அதை சட்டத்தின் முன்னால் கொண்டு வருகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியாவில் நிறைய பாலியல் வழக்குகள், பாலியல் குற்றங்கள் உறவினர்களாலோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களாலேயே மறைக்கப்பட்டு விடுகின்றன என்கிற ஒரு அவல நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்பது, இந்த பெண்களுக்கு கலாச்சார ரீதியாக சமூக ரீதியாக இதுபோன்ற பாலியல் சார்ந்த விஷயங்களை வெளியே சொன்னால் தனக்கு ஒரு பெரிய இன்னல் வருமோ என்கிற அல்லது ஒரு சமூக அவமானத்தை சந்திக்க வேண்டுமோ என்கிற ஒரு மனத்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் கூட பல பெண்கள் அப்படி தங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்வதற்கு முன் வருவது கிடையாது. சரி, இதையெல்லாம் மீறி அவர்கள் புகார்களை கொடுக்க சென்றால் கூட அப்படி குற்றத்தை இழைத்தவர்கள் ஒரு அதிகாரம் படைத்த மனிதர்களாக, சக்தி படைத்த மனிதர்களாக, செல்வாக்கும் பலமும் படைத்த மனிதர்களாக இருந்தால் அந்த வழக்குகளில் இருந்து அவர்கள் சுலபமாக வெளியே வந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குற்றங்களை பதிவு செய்வது அல்லது குற்றங்களை முறையாக விசாரிப்பது என்பதே ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குற்றம் தொடர்பான பயம் என்பது அல்லது அச்சம் என்பது சமூகத்தில் குறைந்து விட்டது. உடனே சில பேர் என்ன சொல்வார்கள், கொடூரமான தண்டனைகளை கொடுத்து விட்டால் உடனே தெரிந்து விடுவார்கள் என்று. பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு சாதாரண தண்டனையை கூட சட்டத்தின் முன்னால் நிரூபிக்காமல் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்கான 1000 வழிமுறைகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் பாலியல் புகார்கள் கொடுத்தவர்களே திரும்ப வாங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் எப்படி ஒரு பொத்தானை அல்லது ஒரு அவசர அழைப்பு பொத்தானின் மூலமாக சமூகத்தில் பாலியல் சார்ந்த பாதுகாப்பை பெண்களுக்கு அளிக்க முடியும் என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். அப்படி பார்க்கிற போது இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, சமீபத்தில் வந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்த்தால் பாலியல் சார்ந்த குற்ற வழக்குகளில்
20% வழக்குகளில் கூட குற்றவாளிகள் தண்டனை பெறுவதில்லை என்று அவை சுட்டிக்காட்டுகின்றன. 80% பேர் வழக்குகளில் இருந்து வெளியே வந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இந்த பிரச்சனை தொடர்பாக என்ன நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மிகவும் பலவீனமான சமூக பிரிவைச் சேர்ந்தவர்கள், தங்களுக்காக நீதியினுடைய கதவுகளை தட்ட முடியாதவர்கள், இவர்களெல்லாம் தொடர்ந்து இதுபோல குற்றம் தங்களுக்கு எத்தகைய அநீதி இழைக்கப்பட்டாலும் கூட அவற்றை பொறுத்து கொண்டு வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் இந்தியாவில் இன்றைக்கும் இருக்கிறது. இதை நாம் எப்படி மாற்றப்போகிறோம்? இதை எப்படி சரி செய்ய போகிறோம்? மனிதர்கள் சுயமரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வாழ்வதற்கான அந்த அடிப்படையான விஷயங்களை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம்? நீதி அமைப்பை நாம் எப்படி வலிமையான ஒன்றாக, கண்காணிக்கக்கூடிய ஒன்றாக, குற்றங்களை கடுமையாக தடுக்கக்கூடிய ஒன்றாக மாற்றப்போகிறோம்? நம்முடைய புலன் விசாரணை அமைப்புகள் கரைபிடிந்ததாக இருக்கின்றன. நம்முடைய நீதி விசாரணை அமைப்புகள் சமூக ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் செயல்படுகின்றன. எளிய மனிதர்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாதவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வெறுமனே சில அடையாளபூர்வமான பூர்வமான சில செயல்களை செய்வதனால் என்ன நடந்துவிடப் போகிறது? உண்மையில் அலுவலகங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கின்றன, வீடுகளில் நடக்கின்றன, பொது இடங்களில் நடக்கின்றன. நாம் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக அவற்றை தடுப்பதில் அரசிற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, குடும்பங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒவ்வொரு தனிமனிதர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆனால் நிறைய இடங்களில் நாம் அதை கடந்து சென்று விட விரும்புகிறோம் அல்லது அவற்றை எதிர்கொள்ள தயங்குகிறோம். இந்த சூழ்நிலையில் பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பான ஒரு ஒருங்கிணைந்த பல்வேறு விதமான செயல்பாடுகள் தேவை. தண்டனைகள் சிறியதா பெரியதா என்பது முக்கியமே அல்ல. ஒரு குற்றம் செய்தால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடையாது என்பதுதான் நாம் தொடர்ந்து வெளிப்படையாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சட்டத்தினுடைய தோல்விகள், அமைப்புகளுடைய தோல்விகள், இது எல்லாமே மனிதர்களை பாதிக்கின்றன, குற்றவாளிகளுக்கு தைரியம் அளிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நாம் ஒரு சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது உண்மையில் அது ஒரு ஒருங்கிணைந்த பரந்துபட்ட நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் சாத்தியம். ஆனால் நாம் எப்பொழுதுமே அலங்காரமான நடவடிக்கைகளில் அல்லது அதிகம் பயன் தராத நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகிறோம். அதன் மூலமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை மாறி செல்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் பேராசிரியர் டாக்டர் அறிவுநம்பி. ஒரு தமிழறிஞரா, தமிழ் பேராசிரியரா, ஆய்வாளரா, இன்னைக்கு தமிழர் அப்படின்னு சொல்லும்போது தமிழர்களின் அடையாளம் என்ன, தமிழர்களுடைய சிறப்பு, இந்த பண்பாடு சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளோ தூரம் தமிழர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா, ஒரு ஆய்வாளரா, ஆய்வு நெறியாளரா இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழன் அப்படின்ற ஒரு பெருமை இன்னைக்கு எல்லாருக்குமே, எல்லா தமிழருக்குமே இருக்கு. அந்த பெருமைக்கான காரணம் என்ன? தமிழர்களுடைய அடையாளங்கள் என்ன? ஏன் இவ்வளோ காலம் தொட்டும் தமிழர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள்? அந்த சிறப்புகளை பற்றியும் முழுமையாக எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் மொழி, இனம், நாடு இதெல்லாம் நம்ம பேசும்போது தமிழ் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து 93 வயதிலையும் இன்னைக்கு அயராது பாடுபட்டு இருக்க தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களது தமிழ் தொண்டை பற்றி உங்களோட பார்வையிலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக அவங்க செய்திருக்கிற பணிகள் கணக்கில் இல்லை. நினைவு தெரிந்த ஒரு சிலவற்றை நம்ம நினைவு கூறுவது நம்முடைய கடமை. ஒவ்வொரு தமிழனுடைய கடமையும் அதுதான். எனக்கு தெரிந்து இந்திய மண்ணில் அல்லது உலக வரலாற்றில் ஒரு மொழிக்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக ஒரு அமைச்சரவையில் ஒரு தனி அமைச்சரை ஏற்பாடு செய்த ஒரு தலைவர் அவர். தமிழ்நாடு என்கின்ற பெயர் மாற்றத்தை அண்ணா கொடுத்ததற்கு பிறகு அமைச்சரவையில் தமிழ் வளர்ச்சி துறைக்கென ஒரு அமைச்சரை நியமித்து அதற்கான பணிகளை மேற்கொண்டவர் அவர். சென்னை ஒரு எல்லை, குமரி இன்னொரு எல்லை,
2 எல்லையிலும் வள்ளுவர் இருக்க வேண்டும் என்பதனால் சென்னையில் வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்த கையோடு குமரியிலே அவர் 133 அடியிலே ஒரு சிலையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் வள்ளுவர் நெறி பரவ வேண்டும், வள்ளுவர் வளர்த்த தமிழ் வளர வேண்டும் என்பது அவருக்கு நோக்கமாக இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. செம்மொழிக்காக மத்திய அரசாங்கத்திடம் அவர் போராடி அதற்குரிய தகுதிப்பாட்டை வாங்கி தந்திருக்கிற ஒவ்வொரு சூழலையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே ஒவ்வொரு தமிழனும் கலைஞருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவர்கள் என்பதில் இரண்டாவது கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை அரசு நிறுவனங்களில் மாத்திரமல்லாமல் இதழ்களில், ஏடுகளில், மற்ற எல்லாவற்றிலும் அவர் கொண்டு வந்த பெருமைக்குரியவர். தமிழ் அறிஞர்களுடைய சிறப்புகள் வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு விருதுகள் வழங்கியும் பாராட்டுக்களை தெரிவித்தும் அவர் செய்திருக்கிற பணிகள் நிறைய. இவை ஒருபுறம் இருக்க, பண்டைய தமிழகத்தை நம்முடைய மக்கள் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அலையடிக்கிற பூம்புகாரிலே பூம்புகாருக்காக ஒரு பெரிய கோட்டம் அமைத்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எப்படி அந்த கட்டுமானம் இருந்தது என்று சொல்லி இருக்கிறாரோ அதே முறைப்படியாக கட்டி வைத்து, தமிழா உன்னுடைய பாரம்பரியம் இது, உன்னுடைய பண்பாடு இது என்பதை எழுத்தோடு நின்று விடாமல் ஒரு பெரிய நிறுவனமாக ஆக்கி வைத்திருக்கிற பெருமைக்குரியவர் அவர். நான் முன்பு சொன்னதைப் போல அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னை கரைத்து கொண்டு செய்திருக்கிற பணிகள் கணக்கில் அடங்காதவை. இவையெல்லாம் ஒவ்வொரு தமிழனும் நினைத்து பார்க்க வேண்டிய செயல்பாடுகள் என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் தமிழர்கள் அத்தனை பேரும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது முதலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட வேண்டும். நிச்சயமா சார். இன்னும் குறிப்பாக இப்போ தமிழர்களின் அடையாளம், தமிழர்களோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு தமிழன்னு நம்ம பெருமையோடு சொல்லிக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம் சார்? அடிப்படை என்ன? அல்ல, இது 3 தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. எந்த மாநிலனாக இருந்தாலும் அவனுக்கு மொழி முதலாவது, 2வது இனம், 3வது நாடு. இந்த 3ஐ வைத்து கொண்டு தான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறார்கள். முதல்ல நான் தமிழன், அதற்கு பிறகு நான் தமிழ் இனத்திலே ஒருவன், 3வதாக இந்த நாட்டில் வாழுகிறேன்னு. சுப்பிரமணிய பாரதியார் அப்படி தான் அடிக்கி சொல்வார். அவர் நிரல்படுத்தி தருவதை பார்ப்பீர்களானால், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. முதல்ல மொழி, அதற்கு அடுத்தாற்போல இனம், 3வதாக நாடு என்று சொல்லுவார். இந்த அடையாளங்கள் தான் ஒரு மனிதனை, அவன் இந்த மொழியை பேசுபவன், இந்த இடத்தை சார்ந்தவன், இந்த நாட்டை சார்ந்தவன் என்பதை நமக்கு சொல்லக்கூடியவை. அதனால் அடையாளங்களில் இதுதான் முக்கியமானது. காரைக்குடி அழகப்பா நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு பேராசிரியர் சொன்ன மணி வரியை சொல்லுவேனேயானால் நமக்கு இது ரொம்ப ரொம்ப எளிதாக வழங்கிவிடும் என்பதற்காக சொல்லுகிறேன். தாய்மொழியை பாராட்டி வீழ்ந்த நாடும் இல்லை, தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடும் இல்லை. எனவே ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் அவன் பேசுகிற, தனது உறவுகளோடு உரையாடுகிற அந்த நிலைப்பாடு தான் அவனை அடையாளப்படுத்தும் என்பதனால மொழிக்கு முன்னுரிமை தந்து, அந்த மொழி பேசுகிற இனத்திற்கு அடுத்த நிலையை தந்து, அந்த நிலைப்பாடுடைய மக்கள் வாழுகிற நாட்டை 3வதாக சொல்லுவது என்பதுதான். எனவே உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் தாய்மொழி என்பது முதலாவது படிநிலை. ஏனென்றால் அது தாயிடம் இருந்து வரக்கூடியது, தாய் மண்ணுக்கு உரியது. எனவே அந்த மண்ணை சார்ந்த நாட்டிற்கு உரியது என்பதனால் இந்த 3 நிலைப்பாடுகளைத்தான் தமிழர்களுடைய அடையாளங்களாக இன்றைக்கும் நம்ம பேணி கொண்டிருக்கிறோம். அதுதான் நடைமுறையிலும் இருக்கிறது. இப்போ இந்த ஒன்னொன்னத்தை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். மொழி அப்படின்னு சொல்கிறீங்க, அது முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னு. தாய்மொழியில் கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம நிறைய விவாத பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு தமிழ் அறிஞராக, தமிழ் ஆசிரியராக மொழியோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். உண்மை. அதாவது இன்றைக்கு நாம் எந்த மொழி பேசுகிற மக்களிடையே உதித்திருக்கிறோமோ அல்லது தோன்றி இருக்கிறோமோ அந்த மொழிக்கு நம்மளான கடமையை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நம்ம இதில் 2 செய்தி சொல்கிறார். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செஞ்சாலும் தப்பு, எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் தப்புன்னு ஒரு அருமையான குறள் சொல்லுவார். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்பார். நன்றாக தமிழ் இருக்க வேண்டிய இடத்தில் அல்லது தாய்மொழி இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஒரு மொழியை கொண்டு வந்து திணிப்போமேயானால் அது தவறு. இது செய்யக்கூடாதது. மிக நன்றாக தெரிந்தும் அதை நாம் அந்த இடத்தில் நிலைப்பாடு உடையதாக ஆக்கலைன்னா அதுவும் சிக்கல் தான். இப்போ நான் இதுக்கு 2 ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்க ஒரு 2 சான்றை சொல்லிடுறேன்னு. ஆவடியிலிருந்து ஒருத்தர் 51க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். முகவரி ஆங்கிலத்தில் எழுதணுங்கிற தேவையே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே, இன்னும் சொல்ல போனால் சென்னைக்குள்ளேயே இருக்கக்கூடிய 2 ஊர். நீங்கள் கொண்டு போய் பொட்டியிலே போடுகிறவன் தமிழன், அங்கே அச்சு அடிக்கிறவன் தமிழன், முத்திரை குத்துபவன் தமிழன், கொண்டு போய் கொடுப்பவன் தமிழன், வாங்குபவன் தமிழன்.
எதுக்கு முகவரியில் ஆங்கிலத்தில் வேணும்? எனவே தமிழ் இருக்க வேண்டிய இடத்தில் காப்பாற்றாதது நம்முடைய தப்பு தான். ஒரு கடிதத்திலேயே இவ்வளவு இருக்குமானால் பண்பாடு சார்ந்த, விழா சார்ந்த, சடங்கு சார்ந்த, சம்பிரதாயங்கள் சார்ந்த இவ்வளவு நமக்கு எவ்வளவு கூறுபாடுகள் இருக்குங்கிறத கவனிக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, ஒரு இருக்க வேண்டிய ஒரு சொல்லுக்கு பதிலாக எங்கிருந்தோ வந்து நம்மிடத்தில் பரவி அல்லது ஊடுருவி போயிருக்கக்கூடிய ஒரு சொல்லை சொல்வதனால் என்ன இடர்பாடு வரும் என்பது. இதுக்கு நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தர வேண்டும் என்று சொன்னால், தேவநாய பாவாணர் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் ஒரு திருமண பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தார். ஏற்றார் போல இருந்து ஒருத்தர் அவருடைய இலையில் சோறு குறைந்து போய்விட்டதுன்னா சோறு வேணும் என்பதற்காக அவர் ஒருத்தரை அழைத்து, அப்பா ரைஸ் கொண்டு வாப்பா அப்படின்னார். இவர் கோபம் வந்துடுச்சு. இவருக்கு கொண்டாந்து போடுறவரை தடுத்து நிறுத்திட்டு ரொம்ப வேகமாக பொருள்கள் வச்சுருக்கிற உக்ரான் அறையில் போய் கொஞ்சம் அரிசியை கொண்டாந்து அவருடைய இலையில் வச்சார். என்னங்க அப்படின்னுட்டார். நீ ரைஸான கேட்டால் இதுதான் ரைஸு என்று சொன்னார். ஏன் சோறு என்று சொல்வதிலோ அல்லது மாட்டுச் சொல்லாகக்கூடிய சாதம் என்பதை சொல்லாமல் வேறு ஒரு மொழியை கொண்டு வந்து சேர்த்து ஏன் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை வாதம். அவருடைய வாதம் வந்து ரொம்ப நியாயமானது என்பதற்கு சொல்லுகிறேன். ஒரு நல்ல சாப்பாடு இருக்கிறது, அதில் ஒரு கல் இருந்தால் நம்ம தூக்கி போட்டுட்டு சாப்பிட்ருவோம். 2 கல் 3 கல் 4 கல்லுன்னு வந்தால் அதுக்கு பேர் சாப்பாடு இல்லை. அவர் அதே மாதிரி விளக்குவார். ஒரு கூட்டத்தில் கல்லூரியில் மாணவர்களிடத்தில் பேசுகிற போது அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். நான் ஒரே ஒரு தொடர் சொல்கிறேன், ஒரு சொற்றொடர். அதில் 4 சொற்கள் இருக்கின்றன. இதில் எது தமிழ் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அவர் சொல்ல போகிறது 4 சொற்கள் தான். அவர் சொன்னது, இந்த வருஷம் லீவு ஜாஸ்தி. இதில் இந்தங்கிறத தவிர மீதி 3ம் தமிழ் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா இது பூரா தமிழ்னு நினச்சிட்ருக்கோம். அதுதான் தமிழரிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு. வந்தாரை வாழ்விக்கிற தமிழகம்னு வைத்ததுனால வந்த எல்லா மொழியும் தமிழ் மொழின்னு நினைத்துட்டு இருக்கிறதுனால ஒரு 4 சொற்களில் 3 சொல் நம்ம சொல் இல்லைன்னு சொன்னால் நம்ம சொல் வழக்கிழந்து போயிடும், நம்ம சொல் காணாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும், தொலைஞ்சு போயிடும். இதனுடைய அடிப்படை வாதத்தை சொல்லுவதற்காகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய செய்தி என்றாலும் கூட, ஆனாலும் ஒரு வகையில் நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய செய்தி, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போன தமிழர்களிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு நம்மிடத்தில் தேய்ந்து போய்விட்டது. அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். சிங்கப்பூருக்கு போயிருந்தபோது ஒரு இளைஞர் ஒருத்தர் ஒரு கவிதை வாசித்தார். அந்த கவிதை சொல்லுகிற செய்தி ரொம்ப சாதாரணமான செய்தி, ஆனால் ஊசி முனை போல நம்மளை குத்துகிற செய்தி. ஒரு 4 வரி தான் அந்த கவிதை. ஒரு புது கவிதை எழுதுகிறார். முதல் வரி அம்மா, 2வது வரி வறுமைதான் உன்னை காத்தது. வறுமை யாரையும் காப்பாற்றாது, இங்கே எப்படி அம்மாவை காப்பாற்ற முடியும்? அவர் எழுதுகிறார், அம்மா வறுமைதான் உன்னை காத்தது. 3வது வரி இல்லை என்றால். இந்த 4வது வரி தான் முத்தாய்ப்பான வரி, முத்திரை பதிக்கக்கூடிய வரி. இல்லை என்றால் என்பது 3வது வரி. 4வது வரியில் சொல்லுகிறார், நீ மம்மியாகி இருப்பாய் அப்படின்னு கவிதையை முடிச்சிடுறார். எனவே என்னிடத்துல ஒரு 10 காசு சேர்ந்தால் நான் அம்மாவையும் தூக்கி போட்டுறேன், அம்மாங்கிற சொல்லையும் தூக்கி போட்டுறேன். இதுதான் தமிழனுடைய நிலைமை என்பதை போல அவர் எழுதுனது எண்ணி பார்க்க வேண்டியது. இதற்கு அடுத்த கட்டமாக மீண்டும் தமிழை வாழ வைக்க, நிலைநிறுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வைக்கக்கூடிய கவிதைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் ரொம்ப அண்மை காலங்களில் ஏற்பட்ட சரிவுகள். இது நிமிர்த்த முடியாதவை அல்ல. இந்த சறுக்கல்களை எல்லாம் நம்ம நிவர்த்தி செய்து மேலே கொண்டு வர வேண்டும் என்பது தான் மொழியை பொறுத்தவரை தமிழர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவை. அதை மட்டும் நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னால் பிறகு அடுத்த நகர்வுகளுக்கு நம்மால் செல்ல முடியும். நான் பேசுகிற மொழிக்கு என்னால் ஆன தொண்டு, இது முதல் பணி. எங்கிருந்தோ வந்து ஒரு பகை அல்லது தாக்குதல் அன்புக்கணை என்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பது, இதற்கான வழிமுறைகளை எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். நான் கூடுதலாக ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கம்பர் அவரை சாதாரணமாக மொழிபெயர்ப்பாளர் என்பதை போல சில செய்திகளை சொல்லியிருப்பார். வடமொழியில் இருக்கக்கூடிய காப்பியம் லக்ஷ்மணன் என்று சொல்லும், அது தமிழ் அப்படி எழுத மாட்டார், இலக்குவன் என்று தான் எழுதுவார். அங்கே விபீஷணன் என்று இருக்கும், அது அப்படியே எழுத மாட்டார், வீடனன் என்று தமிழ் படித்து எழுதியிருப்பார். இப்படி கதை வடபுல கதையானாலும் கூட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சொற்கள் முழுக்க செந்தமிழில் தோய்த்தெடுத்த சொற்கள் என்பதனாலே தான் திராவிட இயக்கம், குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 2வது உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்துகிற பொழுது அதற்காக எழுப்பப்பட்ட சிலைகளில் கம்பருக்கு என்று ஒரு சிலை வேண்டும் என்று நிறுவி அதை தமிழ் மக்களுக்கு அறிவிப்பு செய்தார். எனவே எங்கெல்லாம் தமிழ் வளர்ப்பவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவது என்பது இன்றைய நிலைப்பாட்டில் முதன்மையானது. 2வது,
நம்மால் முடிந்தவரை தமிழுக்கு எந்தெந்த வகையிலே தொண்டாற்றலாம் என்பது. பாரதி ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார், சென்றது வீரேற்று திக்கும் தமிழ் செல்வங்கள் யாவும் கலை செல்வங்கள் யாவும் இங்கு கொண்டு வந்து சேர்ப்பீர்னு. இந்த பணிகளை நாம் செய்தாலே நாம் பேசுகிற மொழிக்கு நாம் தொண்டாற்றியவர்களாகவும் வாழ வைத்தவர்களாகவும் நம்மையும் வாழ வைத்தவர்களாகவும் முதல் அடையாளம் ஒருவனுக்கு அவனது மொழி என்பதை அவன் உணர்ந்து கொண்டாலே போதுமானது. அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கலாம். கலைஞருடைய காலகட்டங்களில் அதற்கு பிறகு வந்த கட்டங்களில் எல்லாம் பள்ளிகளில் தமிழில் தான் சொல்லித்தர வேண்டும் என்பது வந்து சேர்ந்தது. இந்த நடைமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டும் என்பது தான். எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 67க்கு முன்பெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குவதற்கு பெயர் அக்ராசனர் என்றுதான் பெயர். அதை தலைவராக மாற்றியது திராவிட இயக்கமும் தமிழ் இயக்கமும் தான். அதற்கு அடுத்தாற் போல் இரண்டாவதாக காரியதர்சின்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதை செயலாளர் என்பதாக கட்சியினுடைய செயலாளர் என்று மாற்றம் செய்து, பொக்கிஷதார் என்பதை பொருளாளர் என்று மாற்றம் செய்து, பதவிகளுக்குரிய பெயர்களில் கூட முழுமையான தமிழ் இருக்க வேண்டும், சொல்லுகிற பொழுது என்னுடைய காதில் செந்தேன் வந்து படிய வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டு பணியாற்றியவர்களைப் போல அவர்களுடைய அடிச்சுவட்டிலேயே இன்றைய மக்கள் போவார்களேயானால், மாணவர்கள் போவார்களேயானால், இளைஞர்கள் போவார்களேயானால் தமிழ் எந்த கட்டத்திலும் வளம் குறையாது, நலம் குறையாது, வாழும் என்பது தான் மொழியை பொறுத்த மட்டும் நம்ம வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய முதலாவது செய்தி. இன்னைக்கு இருக்கிற ஒரு வேகமான உலகில் எல்லாரும் தனியாக நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம முன்னேறணும் இப்படின்ற ஒரு வேகத்தோடே போயிட்டுருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது ஏன் அவசியம் சார்? அது நம்ம அந்த நிலையிலேருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டோமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது. நாடுங்கிறது ஒரு பெரிய அளவு நமக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கிற நினைக்கிற மனப்பான்மை முதல்ல விலக வேண்டும். நான் சொன்னது மாதிரி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள், எனக்கு சேர்ந்தவர்கள் என்பதாக எப்போதைக்கு மனதில் வருகிறதோ அது. இங்கே அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு. இந்த குணம் என்னன்னு கேட்டால், என்னிடத்தில் ஒரு பொருள் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளினுடைய தேவை அடுத்தவனுக்கு பயன்படுமானால் என்னுடைய தேவையை விட்டு அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். குமணனுடைய வரலாறு அப்படி தான் சொல்லுகிறது. தன்னை அழித்தாவது அடுத்தவனுக்கு உதவ வேண்டும். அப்படியானால் என்னுடைய மொழி பேசுகிற ஒருத்தனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கிற பொழுது ரொம்பவும் இயல்பாக அந்த துண்டு மனப்பான்மை எனக்குள்ளே ஊறி வந்துவிடும். ஏனால் எந்த நாட்டில் எந்த மக்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ இந்த 3 அடிப்படை. இவ்வாறு இருக்கிற பொழுது நாட்டு வளத்தை நினைக்காமல் ஒரு மொழிக்காரனோ அல்லது ஒரு இனக்காரனோ வளர முடியாது, வாழவும் முடியாது. அதனால் அந்த நாட்டை நோக்கி நகரக்கூடியது எல்லாவற்றிலும் சிலப்பதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. பாண்டிய நாடு தனியாக, சேர நாடு தனியாக, சோழ நாடு தனியாக இல்லை, இது 3ம் சேர்ந்த தமிழ்நாடு என்பதை அவர் வலியுறுத்தி சொன்னது மாதிரியே இங்கேயும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, நாம் பேசுகிற மொழியை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான். இந்த நாட்டுப்பற்று இருக்குமேயானால் உலகம் தழுவிய சிந்தனை நமக்கு வரும். குறிப்பாக தமிழகத்தில் தோன்றிய மிக பிரபலமான புகழ் வாய்ந்த நூல்கள் எல்லாம் உலகம்ங்கிற சொல்லல தொடங்கும். ஏன்னா இவனுக்கு ஒரு குறுகிய வட்டம் கிடையாது, உலகளாவிய சிந்தனை தான் உண்டு. திருக்குறளே முதல்ல உலகுன்னு தான் முடிகிற திருக்குறளில் தொடங்குகிறானா, கம்பராமாயணம் தொடங்கும்போது உலகம் யாவையும்னு தான் தொடங்கும். உலகம் ஓப்ப என்பதாக வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி, உலகம் என்பது நீ உன்னுடைய இனத்தோடு வாழக்கூடிய அந்த நாட்டு பகுதி. நீ அந்த மக்களுக்கு எப்படி செய்கிறாயோ, உறவுக்கு அப்பால் செய்கிறாயோ அதற்கு போய் சேர வேண்டும் என்பது தான். வஉசி ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் அதுக்கு பேர் அன்பு. இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு அவன் நன்மை செய்தால் அதுக்கு பேர் அருள்னு. இந்த அருள் உள்ளம் தான் தமிழரிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயனுள்ள மிகச்சிறந்த கூறு. அதைத்தான் நாட்டினுடைய அடையாளமாக இவர்கள் சொல்லுகிறார்கள். தன்னை வருத்தி கொண்டாவது அடுத்தவனுக்கு உதவ வேண்டும். இந்த சிந்தனை உலகத்தில் மற்றவங்களுக்கு இல்லை, தமிழர்களுக்கு இருக்கிறது. இது எங்கேருந்து தொடக்கம்னு கேட்டால் சிறு குழந்தையிலிருந்து தொடக்கம் என்பதாக சொல்லுகிறார்கள். நான் நாட்டுப்புறவியலில் ஆய்வு செய்தவன். சின்ன குழந்தையிலேருந்து கைவீசமா பாட்டில் தொடங்கி அவன் மரணமடைந்ததுக்கு அடைகிற ஒப்பாரி என்கின்ற பாடல் வரை முழுக்க பாடலில் நாட்டை பற்றியெல்லாம் அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். ஜான் எஃப் கென்னடி சொன்னது இவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர நாடு உனக்கு என்ன செய்தது என்று பார்க்கக்கூடாதுன்னு. இப்படி சொன்ன ஜான் எஃப் கென்னடி வாழ்ந்ததற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே நாடு என்பது மொழி சார்ந்தது, இனம் சார்ந்தது என்பதை சங்க பாடல்களில் நிறைய பார்க்கிறோம். அதற்கு பிறகு வந்த காப்பியங்கள் அதை சொல்லுகின்றன. வரலாற்று பூர்வமாக நீங்கள் சிந்திக்கிற பொழுது எல்லா இடத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுபவர்கள், குறிப்பிட்ட இனத்தார்
நாட்டுப்பற்று இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது வலியுறுத்தப்படுகிறது. அதனால தான் தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் இந்த தமிழ் மொழி போக வேண்டும் என்பதற்கான செம்மொழி திட்டங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். செம்மொழி நிறுவனத்தை கூட வேறு ஒரு மாநிலத்திலே இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதும், சின்ன சின்ன குக்கிராமங்களில் கூட தமிழ் ஒலிக்க வேண்டும், தமிழ் மரபுகள் பேசப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை இயக்கத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, தமிழ் வளர்ச்சியில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செய்திருக்கிறார்கள். அடிப்படை ஒன்றே ஒன்று தான், மொழி, இனம், நாடு என்று வருகிற பொழுது எந்த இடத்திலும் சோடைவாகாமல், எந்த இடத்திலும் எடுத்த அடி என்பது சரிக்கு கீழே வந்து விடாமல் மேலேறுகிற அடியாக வைக்க வேண்டும் என்பதை தான் அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். அதற்கான அரசுகளுடைய ஆதரவு, திட்டங்கள் இவற்றை நம்ம முறையாக செயல்படுத்தினாலே போதுமானது. கண்டிப்பாக சார். தமிழ் மொழியோட சிறப்புகள், இனம் இதெல்லாம் நம்ம பேசும்போது தமிழன்தான் முதல் பேசின மொழி தமிழ். நாகரீகம், கலாச்சாரத்திலெல்லாம் ரொம்ப சிறப்பாக மேன்மையான மக்களாக அந்த பண்டைய மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்லாம் நம்ம பேசும்போது, இன்றைக்கி தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னா எப்படி இருக்குது சார்? அது எந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம இப்போ பார்க்குறோம்? நான் 2 நிகழ்ச்சிகளை சொல்லிட்டேன்னா, நம்ம மொழியின் மீது, இனத்தின் மீது, அல்லது இன்றைக்கு இந்த மொழி வாழுவதற்கான முயற்சிகளின் மீது நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் வாசுபா மாணிக்கனார் அவருடைய 100ஆண்டு விழா நடக்கிறது. அவருக்கு தஞ்சையிலிருந்து ஒரு அஞ்சல் அட்டை வந்தது. நீங்கள் வந்து திரும்புவதற்கு இப்போதைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முன்பதிவு என்கின்ற சொல் இல்லை. அவருக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல. கடிதம் எழுதியவர் உங்களுக்கு ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு கடிதம் எழுதினார். இங்கிருந்து இவர் மறுமொழி சொல்லுகிற பொழுது இடக்காப்பு செய்தவைக்கு நன்றி அப்படின்னு எழுதினார். எனவே நம்ம மூளையை கசக்கி நாம் தான் சொற்களை கண்டுபிடிக்கவில்லையே தவிர இருக்கிறது. அந்த சொல்லை நாம் கண்டுபிடிக்காமல் அப்படியே மூலச்சொல்லை அல்லது ஆங்கில சொல்லை அல்லது வேறொரு மொழி சொல்லை பயன்படுத்துகிறோம். இது இந்த பண்பாட்டினுடைய முதல் கேடு. இதை தான் நான் பாவாணர் சொன்னதாக முதலையும் உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். இது ஒரு பக்கம். நாம் வளர்ச்சியடைந்து விட்டோம் என்று கருதக்கூடிய இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், வீட்டு வாசலில் பொங்கல் அன்னைக்கு ரொம்ப அழகாக 8 புள்ளி கோலம், 32 புள்ளி கோலம் எல்லாம் போட்டு வண்ண பொடிகளை எல்லாம் வைத்து ரொம்ப அலங்காரமாக எல்லாவற்றையும் அழகுபடுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு மூலையில் ஹாப்பி பொங்கல் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார்கள். இதை பார்த்துவிட்டு ஒரு நண்பர் கேட்டார், அந்த சாலையில் அன்றைக்கு தமிழ் தெரியாத யார் வரப்போகிறார்கள், அல்லது ஆங்கிலேயனுக்காக எழுதுவது என்று சொன்னால் தமிழர்களுக்கு வாழ்த்து சொல்லுவது என்பது தவறா என்றதெல்லாம் கேட்டுவிட்டு, இனிமேலாவது நீங்கள் ஹாப்பி பொங்கல் என்று எழுதுவதை தவிர்த்துவிட்டு முழுக்க பொங்கல் வாழ்த்துக்கள் என்று தமிழில் எழுதுங்கள்னு. வீட்டு வாசலில் இருக்கிற கோலத்திலேயே நாம் பண்பாட்டை இழக்கிறோம் என்பது தான் அதனுடைய முதல் அடிநிலை என்பதாக சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் வீட்டு வாசலுக்குள்ள நுழையிற பொழுதே தமிழ் இல்லை, தமிழ் பண்பாடு இல்லைன்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் மொழியை வாழ வைக்க முடியும், இனத்தை வாழ வைக்க முடியும் என்பதற்கான முறையான, சரியான, தெளிவான திட்டங்களை வைத்து கொண்டிருந்தால் இதை செய்யலாம். இந்த பண்பாட்டு சரிவில் ரொம்ப முக்கியமானது மொழிச்சரிவு. இரண்டாவது, நம்முடைய பழைய பண்பாடுகளை எல்லாம் ஒன்று காலம் தவிர்த்திருக்கிறது அல்லது நாம் தவிர்த்திருக்கிறோம். நாம் விரும்பியும் கூட இன்றைக்கு நம்மளால் ஜல்லிக்கட்டை நடத்த முடியல. இந்த ஜல்லிக்கட்டு என்பது இளைஞர்களுடைய வீர விளையாட்டு. இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியத்தில் ஒரு இளைஞன் ஒரு காளையை அடக்கிய பிறகுதான் அவனை நான் திருமணம் செய்து கொள்ளுவேன்னு சொன்ன நங்கைகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த முறையெல்லாம் மாறிப்போச்சு. நான் தமிழர் மறந்த தமிழர் மரபுகள்ங்கிற ஒரு நூலில் 4 கட்டுரையில் சொல்லியிருக்கிற செய்ய நம்முடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும்னு. ஒன்று அது நடைமுறைக்கு உகந்ததா என்னங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்க காலத்தில் தமிழர்கள் திருமணம் செய்கிற பொழுது மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண்ணுக்கு பரிசும் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2மே மாறிப்போச்சு. மாறிப்போய் வரதட்சணை என்கின்ற பெயரால் பெண் வீட்டார் கொடுப்பது என்பதாக மாறிப்போய்விட்டது. அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. மாப்பிள்ளையோட வேலை, பதவி, பட்டம், புகழ், அவருடைய குடும்பம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அது லட்சத்தில் ஆரம்பித்து கோடியில் போய் நிற்கிறது என்பது. இந்த மரபுகளை ஏன் மீண்டும் கொண்டு வரக்கூடாது என்று இளைஞர்கள் சிந்திப்பவர்களானால் நம்முடைய பண்பாட்டை நாமாவது காப்பாற்ற வேண்டும். இது முதலாவது நிலை. இல்லை, நாங்கள் பரிசம் போட்டு திருமணம் செய்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இல்லை என்று கருதக்கூடிய இளைஞர்கள் குறைந்தபட்சம் வரதட்சணை வாங்குவதில்லை என்பதையாவது கொண்டு வந்து விட்டால் நம்ம ஒரு பாதி அளவு தாண்டுகிறோம். அதற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு நகரலாம். இவையெல்லாம் நான் சொன்னது மாதிரி ஜல்லிக்கட்டு இல்லை, இன்றைக்கி தாலாட்டு இல்லை, ஒப்பாரி இல்லை. இப்படி ஒவ்வொரு கட்டமாக இலக்கியத்தை இழந்திருக்கிறோம், நடைமுறை இழந்திருக்கிறோம், சடங்குகளை இழந்திருக்கிறோம், பண்பாட்டு நடைமுறைகளை இழந்திருக்கிறோம். பேச்சிலேயே கூட இன்றைக்கு எல்லாமே மாறி போய்விட்டது. பழைய காலத்தில்
எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் அவர் பெரியாரை பற்றி அடிக்கடி சொல்லுவார். பெரியார் அவர் கட்டில் உட்காந்துருப்பார். அந்த அறைக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை போச்சுன்னா அந்த கட்டிலை விட்டு அவர் எந்திரிப்பார். வாங்கோ வாங்கோ என்று கும்பிடுவார் என்று சொல்லியிருப்பார். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக, வயது முதிர்ந்தவர், வருகிற பெண் ரொம்ப சின்ன குழந்தை, ஆனாலும் ஒரு உயிருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி குறிப்பாக சென்னையில் அல்லது நீங்கள் தமிழகத்தினுடைய பிற பகுதியில் யாராவது ஒரு முதியவர் ஒரு பேருந்தில் ஏறினா உள்ளே இருக்கிற இளைஞர் அவரை பார்த்து பெருசு பார்த்து வா என்று சொல்லுகிற அளவுக்கு அகிரிணையாக மாற்றிவிட்டார்கள். இவையெல்லாம் பண்பாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாழ்பட்ட நிலை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வழிகாட்டுகிற முறையில் செய்திருக்கலாம். நான் முதல்ல சொன்னது மாதிரி நம்ம முதல் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை எல்லாம் கற்றுத்தரவில்லை, கடத்தி கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்கவில்லை. இது முதலாவது குறைபாடு. நம்முடைய பரம்பரை செய்தி இதுதான் என்பதை உணர்ந்த பிறகாவது இவர்கள் அப்படி மாறி இருக்க வேண்டும். இவர்களுடைய காலப்போக்கெல்லாம் பழசெல்லாம் பழசாகவே இருக்கட்டும் என்பதாக சொல்லிவிட்டு புதியதில் நாட்டம் செலுத்திய காரணத்தினால இவர்கள் பண்பாட்டு சரிவுகளுக்கு காரணமாகிறார்கள் என்பது 2வது செய்தி. இதை தான் பாரதியார் வலியுறுத்தினார், பாரதிதாசன் வலியுறுத்தினார், வாணிதாசன் வலியுறுத்தினார், முடியரசன் வலியுறுத்தினார். இயக்கம் சார்ந்த அத்தனை பேரும் யார் யாரெல்லாம் தமிழின் மீது மாணா காதல் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள். அது செயல்பாட்டுக்கு வறுமையானால் மெத்த மகிழ்ச்சி என்பது தான் இங்கே சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஒரு தமிழ் அறிஞரா, தமிழ் பேராசிரியரா, ஆய்வு நெறியாளரா இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளங்கள் என்ன, அதை பற்றின புரிதல் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, இதையெல்லாம் தாண்டி நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தை அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னும் போது நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாற்றத்தை வெளியிலிருந்து யாரோ பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் அதை பற்றின ஒரு புரிதலோடு செயல்பட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தமிழர்களுடைய அடையாளத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியணும். உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நாள்தோறும் பலவிதமான புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம்முடன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எஸ்கிமோக்களை பற்றி நாம் பல நூல்களில் படித்திருக்கிறோம். அவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிற செய்திகளை விட தெரியாதிருக்கிற செய்திகள் தான் கூடுதல். இன்னமும் நம்முடைய பாடப்புத்தகங்களில் மட்டுமில்லை, வலைத்தடங்களிலும் கூட அவர்களை பற்றிய முழுமையான செய்திகள் வந்து சேரவில்லை. காரணம், அவர்கள் மிக எளிதில் அணுகக்கூடியவர்களாக இல்லை என்பதுதான். பனிப்பிரதேசத்தில் அலாஸ்கா போன்ற பகுதிகளில் அவர்கள் வாழ்கிறார்கள். குறிப்பாக உலகத்தில் 2 பகுதிகளில் அவர்களினுடைய வாழ்க்கை நடக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று கனடாவுக்கு அருகிலே இருக்கிற அலாஸ்கா, இன்னொன்று ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற சைபீரிய பாலைவனம். 2க்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன என்றால் 2ம் கடும் பனி பாலைவனங்கள் என்று சொல்ல வேண்டும். அங்கே பனி இருக்கிறது என்பதை விட பனி மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லுவது சரி. சைபீரிய பாலைவனத்தை போல பனிபடர்ந்த ஒன்றை பார்க்க முடியாது. 2வது உலகப் போரில் ஜெர்மானியர்கள் தோல்வி அடைந்ததற்கு அதுவும் கூட ஒரு காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள். ஜெர்மனே மிக குளிரான தேசம். எனவே குளிரை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதில்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியாத ஒரு செய்தி இருந்தது. அவர்கள் தேசத்தின் குளிரை விட ரஷ்யாவில் இருக்கிற சைபீரிய பாலைவனத்து குளிர் மிக கொடுமையானது. ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய பரப்பு அந்த பாலைவனமாகத்தான் இருக்கிறது. அங்கே பனிக்கட்டிகள் தான் இருக்கின்றன. எனவே அந்த பனி சூழ்ந்த அந்த இடத்தில் வாழ்கிற தன்மை அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அவர்கள் யார்? எஸ்கிமோக்கள். எஸ்கிமோ என்கிற பெயரே தங்களை இழிவு செய்கிறது என்று இன்று அவர்கள் சொல்லத் தொடங்கி இருக்கிறார்கள். காரணம், எஸ்கிமோ என்றால் பனிக்கு காலில் ஒரு பாதுகை கூட அணிந்து கொள்ள இயலாதவன் என்கிற பொருள் என்று கூறுகிறார்கள். நமக்கு தெரியவில்லை அது எந்த மொழியின் சொல் என்பது கூட புரியவில்லை. அவர்கள் தங்களை குறைத்து மதிப்பிடுகிற சொல் என்று அதனை கூறுகிறார்கள். எப்படி கருப்பர்கள் என்கிற சொல் நெடுநாள் வழக்கிலே இருந்து ஆங்கிலத்திலே நீக்ராய்ட்ஸ் என்று சொல்லி அந்த நீக்ரோக்கள் என்கிற பெயரே இன்றைக்கு கூடாது, அது எங்களை இழிவுபடுத்துகிறது என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகு அவர்களை ஆப்பிரிக்கன்ஸ் என்று தகுதியோடு சொல்லத் தொடங்கி இருக்கிறோமோ அப்படித்தான். அமெரிக்காவிலே வாழ்கிற அந்த கருப்பு இன மக்களை இப்போது யாரும் அவர்கள் முகத்துக்கு நேரே போய் நீக்ரோக்கள் என்று சொல்லிவிட முடியாது.
சொன்னால் ஓங்கி அடிக்கிற கோபம் அவர்களுக்கு உண்டு. தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு அதைத்தான் சொன்னார். சூத்திரன் என்று உன் முகத்துக்கு எதிராகவே எவனாவது சொல்கிறான் என்றால் உன்னை அவன் இழிவுபடுத்துகிறான் என்கிற கோபம் உனக்கு வர வேண்டாமா என்று கேட்டார். அதுபோல யார் ஒருவரும் இன்றைக்கு அங்கே போய் அந்த மக்களை பார்த்து கருப்பர்கள் என்றோ நீக்ரோக்கள் என்றோ சொல்லிவிட முடியாது. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்று தான் சொல்கிறார்கள். அதுதான் தகுதியான சரியான பெயர். அதுபோல எஸ்கிமோக்களும் கூட தங்களை அந்த பெயரால் அழைக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள். இலியூட்ஸ் என்று இன்றைக்கு புதிதாக அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்பது உலக அளவிலே வந்திருக்கிற ஒரு செய்தி. இலியூட் என்கிற பெயரே நமக்கு புதிதாக இருக்கிறது. அது அவர்களின் மொழி. இலியூட் என்றால் அவர்கள் பேசுகிற மொழி, இலியூட்ஸ் என்றால் அந்த மொழி பேசுகிற மக்கள், அலாஸ்காவின் மண்ணின் மைந்தர்கள் என்று பொருள். அந்த இலியூட் என்பதிலிருந்து தான் இலியூட்ஸ் என்பது வருகிறது. எப்படி தமிழ் என்பதிலிருந்து தமிழர்கள் வருகிறதோ, ஆங்கிலத்திலே சொல்கிற போது தமிழ் என்கிற மொழியை அடிப்படையாக கொண்டு தமிழ்ஸ் என்று அவர்கள் சொல்கிறார்களோ, அப்படி அது இலியூட் என்பதை கொண்டு இலியூட்ஸ் என்று சொல்ல வேண்டும் என்கிறார்கள். இலியூட் என்று ஒரு தனி மொழி இருக்கிறதா என்றால் அந்த மொழிக்கு எந்த வரி வடிவமும் இல்லை, அதற்கு எந்த இலக்கியமும் இருப்பதாக தெரியவில்லை. அது பல்வேறு மொழிகளினுடைய கூட்டு மொழி அல்லது கதம்ப மொழி என்று தான் சொல்லப்படுகிறது. காரணம், அவர்கள் தன்னந்தனியாக பனிக்காடுகளில் வாழ்கிறார்கள். அந்த வாழ்க்கை எளியதும் இல்லை, அந்த வாழ்க்கை தகுதிக்கு உரியதும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எந்த நேரமும் வாழ்க்கை முடிந்து போகும் என்பதுதான் அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை. அவர்களினுடைய வீடுகள் பனிகளால் கட்டப்பட்டவை, பனிக்கட்டிகளால் கட்டப்பட்டவை. இப்போது அதிலும் ஒரு மாற்றுச் செய்தி வந்திருக்கிறது. எஸ்கிமோக்களை பற்றி இன்னமும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் அவர்களை பற்றி இன்றைய செய்திகளை படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்வது. அதை இக்லோஸ் என்கிறார்கள். ஆங்கிலத்திலே இக்லோஸ் என்றால் பனி வீடு என்று பொருள். பனிக்கட்டிகளை கொண்டு வந்து அடுக்கி அந்த பனிக்கட்டி வீடுகளுக்குள் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது குறிப்பு. ஆனால் இன்றைக்கு அதுவும் மாறி போய்விட்டது. பழைய தொன்மையான அந்த எஸ்கிமோக்கள் அல்லது அந்த இலியூட்ஸ் என்கிற அந்த மக்கள்தான் அப்படி வாழ்ந்தார்களே தவிர இன்றைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அப்படி இல்லை. ஆனாலும் தங்களினுடைய பழைய மரபை போற்றுவதற்காக அப்படி ஒரு பனி வீடுகளை வேட்டைக்கு போகிற போது மட்டும் கட்டிக்கொள்கிறார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. அவர்கள் சீல் போன்ற கடல் வாழ் பிராணிகளை வேட்டையாடி அதையே உணவாக்கி கொண்டு வாழ்கிற மக்கள். வேறு யாரோடும் ஒட்டாதவர்கள். அவர்களோடும் வணிகம் செய்ய வேண்டும், அவர்களிடத்திலும் உற்பத்தி செய்கிற பொருள்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற இந்த சந்தைப்படுத்துதல் வருகிற போது அவர்களையும் உலகம் விட்டு வைக்க தயாராக இல்லை. எந்த ஒரு மூலையிலே இருக்கிறவனிடத்திலையும் தான் உற்பத்தி செய்கிற பொருளை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் சந்தையினுடைய அடிப்படையான கோட்பாடு. அப்படி அவர்களை நெருங்க முயற்சிக்கிற போதுதான் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அவர்கள் என்ன மொழி பேசுகிறார்கள் என்று புரியாமல் தவித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களோடு அந்த மொழியை பேசி அவர்களோடு உறவாடி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டு பிறகு தங்கள் மொழிகளையும் அங்கே கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு அவர்கள் பேசுகிற அந்த இலியூட் என்று சொல்லப்படுகிற அந்த மொழி பல்வேறு விதமான மொழிகளின் கலவையாகத்தான் இருக்கிறது என்கிறார்கள். அந்த மொழிக்கு எப்படியாவது வரி வடிவத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்பது இன்றைக்கு அந்த மக்கள் இன்றைய அவர்களினுடைய தலைமுறையினுடைய கனவாக இருக்கிறது. எனவே உலகெங்கும் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை நிலை, வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டு அல்லது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் அவர்களும் தங்களினுடைய சுயமரியாதையை தங்களை எப்படி அழைக்க வேண்டும் இந்த உலகம் என்கிற கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தங்களின் மொழிக்கு ஒரு வரி வடிவம் வருமானால் அப்போதுதான் அது ஒரு நிலைப்படும். எழுத்து என்பது ஒரு மொழியை நிலைப்படுத்துகிற ஒரு கூறு. ஒலி வடிவம் காற்றோடு கலந்து விடுகிறது. இன்றைக்கு வேண்டுமானால் அறிவியல் வளர்ந்ததற்கு பிறகு நம்முடைய ஒலியை கூட பதிவு செய்ய முடிகிறது. ஆனால் ஆயிரம் ஆண்டுகளாக பேசப்பட்ட அத்தனை ஒலிகளும் காற்றில் கரைந்து போயின. எப்போது மனிதன் எழுதத் தொடங்கினானோ அந்த எழுத்து தான் தலைமுறைகளுக்கும் தொடர்கிறது. தொல்காப்பியம் எழுதப்படாமலேயே போயிருக்குமானால், திருக்குறள் எழுதப்படாமலேயே போயிருக்குமானால் நமக்கு அது வந்து சேர்ந்திருக்காது. அது காற்றில் கரைந்துதான் போயிருக்கும். எனவே ஒலியிலிருந்து எழுத்து வடிவத்திற்கு தங்களினுடைய இலியூட் மொழியையும் கொண்டு வர வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்புகிறார்கள். தங்கள் வாழ்க்கையையும் இப்போதுதான் உலக தொடர்புகளோடு கொஞ்சம் கொஞ்சமாக இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே அந்த மக்களை பற்றிய செய்திகளும் இப்போதுதான் உண்மையானவை வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன.
தொலைவிலிருந்து பார்த்து தொலைதூரத்தில் நின்று கொண்டு ஒரு கற்பனை செய்து அவர்களை பற்றி நாம் எழுதி வைத்திருக்கிற செய்திகள் தான் இப்போது நம் கைகளில் இருக்கின்றன. புதிய செய்திகள், புதிய கருத்துகள், அவர்களை பற்றிய புதிய பார்வைகள் இன்றைக்கு உலகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. வந்திருப்பது ஒரு துளிதான், இன்னும் வரக்கூடியது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அவர்களை நெருங்குவதிலே இன்னமும் எது இடையூறாக இருக்கிறதென்றால் அந்த கடுமையான பனிதான் இடையூறாக இருக்கிறது. அந்த பனியில்தான் அவர்களால் வாழ முடிகிறது. ஆனால் அந்த பனி பிரதேசத்தை நம்மால் நெருங்கக்கூட முடியவில்லை. இப்போதுதான் அலாஸ்காவுக்கும் சுற்றுப்பயணிகள் போகத் தொடங்கியிருக்கிறார்கள். இப்போதுதான் சைபீரிய பாலைவனங்களையும் அந்த ரஷ்யர்கள் கூட எட்டி பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களிடமும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் அறிந்து கொள்வதற்கு இன்னமும் அவர்களிடத்திலே பல செய்திகள் இருக்கலாம் என்பதை இன்றைய தகவல் தொழில்நுட்பம் அறிவியல் நமக்கு சொல்கிறது. விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். ஆலோசனை நேரத்தில் இன்று இடம்பெறவிருப்பது கல்வியும் வேலைவாய்ப்பும். வணக்கம். ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வாரம் நம்ம கடந்த வாரங்களில் இன்ஜினியரிங் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நான் இன்ஜினியரிங் சைடில் இப்போ ஒருத்தர் பிஎஸ்சி படிக்கிறாரு, இல்லை பிகாம் படிக்கிறாரு, இல்லை பிஏ படிக்கிறாரு. ஆனால் அவருக்கு டிசைன் சைடில் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. நம்ம என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி வேலைக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம். எனக்கு அதீத ஆர்வம் இருக்குது, ஆனால் நான் பிகாம் தான் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்சி படித்தவங்களும் டிசைன் துறைக்கு நிச்சயமாக வர முடியும். பிகாம் படித்தவங்களும் டிசைன் துறைக்கு வர முடியும். அந்த பகுதிகள் சில பகுதிகள் நிச்சயமாக டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எனக்கு அடிப்படை கல்வி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ பிஎஸ்சி படிச்சுட்டு ஒருத்தர் நான் டிசைன் சைடில் போகணும் அப்படின்னா க்ரியேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். க்ரியேட்டிவ் டிசைன் அப்படின்னா என்னெல்லாம் க்ரியேட்டிவ் டிசைன் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு இன்டீரியர் டிசைன் சொல்கிறோம், இல்லை ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன், ஒரு தோட்டம் எப்படி வைக்கிறது, ஒரு பில்டிங்க்கு முன்னாடி எப்படி வைக்கணும், இல்லை ஒரு ரூமுக்குள்ளே எப்படி வைக்கணும், உள் அலங்காரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்டீரியர் டெக்கரேஷன், இன்டீரியர் டிசைன் அந்த மாதிரி. அது இல்லை அப்படின்னா ஃபேஷன், எப்படி உடை அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஷன் டிசைன் சைடு. அது இல்லை அப்படின்னா பியூட்டி அலங்காரம் பண்ணுறது. அந்த மாதிரி பலவிதமான டிசைன் இருக்குது, க்ரியேட்டிவ் டிசைன் சைட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் பிஎஸ்சி படிச்சுட்டேன், எனக்கு நான் இன்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன பண்ணணும். இப்போ நான் பிஎஸ்சி படித்து முடிச்சிட்டேன், இல்லை பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பேரலாக நான் பிஎஸ்சி சேர்ந்துட்டேன், ஆனால் இன்டீரியர் டிசைனாக எனக்கு ஆசை இருக்குது. இப்போ இன்டீரியர் டிசைனுக்கான தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம வருடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க இன்ஜினியரிங். இப்போ ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு 20,000 ஆர்கிடெக்ட் தான் பாஸ் ஆகிறாங்க. 10 லட்சம் இன்ஜினியர், 20,000 ஆர்கிடெக்ட். அப்போது இந்த 20,000 ஆர்கிடெக்ட் இந்தியா முழுதும் நிச்சயமாக அவங்களால நிறைய வேலைகள் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி தான் இன்றைக்கி மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இன்டீரியர் டிசைனர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியில் மிகவும் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சின்ன வீடு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன எடுத்துக்கிட்டாலும், ஈவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்க. ஒரு பஸ் எடுத்தால் அதுக்குள்ளே இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்க, கார் எடுத்தால் அதில் இன்டீரியர் டிசைன். ஸோ இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறது உள் அலங்காரம், அதாவது ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி ஒரு மிகவும் அத்தியாவசியமான ஒரு இதாக இருக்குது. அப்போது இன்டீரியர் டிசைன் படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஒரு இன்டீரியர் ஆர்கிடெக்ட், ஒரு ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர்னால் எப்படி திங்க் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இன்ச்சையும் எப்படி பயன்படுத்துறது, இதை எப்படி பயனுள்ள முறையில் அழகாக பயன்படுத்துறது. பயனுள்ளதாக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். சில இடங்கள் அழகு இருக்கும், பயன் இருக்காது. சில இடங்களில் பயன் இருக்கும், அழகு இருக்காது. ஒரு இன்டீரியர் டிசைன் அதில் கை வச்சார் அப்படின்னா ஒரு இது பயனுள்ளதாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அப்படி மாற்றணும். இப்போ இன்டீரியர் டிசைன் பார்த்தோன்னா, இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் அப்படிங்கிற பயிற்சி நார்மலாக பிஎஸ்சி படித்தவங்க, +2 படித்தவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் படிக்கிறாங்க. இந்த இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் இப்போ மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு பயிற்சி. இப்போது இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல அவங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா, எப்படி ஒரு பென்சிலையும் பேப்பரை வச்சு படம் வரைகிறது, எப்படி நீங்கள் மனசில் நினைக்கிறத அதை ஒரு மொழி மாதிரி எப்படி படமாக வரைஞ்சி காட்டுறது அப்படிங்கிறதுக்கு முதல்ல பெரிய ட்ராயிங் போர்டெலாம் வச்சு அந்த T ஸ்கொயர்லாம் வச்சு கற்றுக் கொடுப்பாங்க.
அது கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் எப்படி அந்த படங்களை போடுறது, கம்ப்யூட்டரில் எப்படி விதவிதமான டிஃப்ரெண்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்குறது. இப்போ ஒரு செவர் இருக்குது, அந்த செவரில் என்ன கலர் அடித்தா நல்லாயிருக்கும், என்ன மாதிரி ஃபிட்டிங் எங்கெங்கே வந்தால் நல்லாயிருக்கும், என்ன லைட் ஃபிட்டிங் எங்கே வரணும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டரில் வச்சு பார்க்குறது. அது நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செவரை க்ரியேட் பண்ணி கம்ப்யூட்டரில் அந்த செவத்தில் இந்த டிசைன்லாம் பண்ணி பார்த்து எது நல்லாயிருக்கோ அந்த டிசைனை எடுத்துக்கிறது. அப்போது பல முறை ட்ரை பண்ணி ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிறது. ஒரு வாசகம் இருக்கு இல்லையா, அதாவது டெய்லர் என்ன பண்ணுவார்னா 2 முறை அளவு எடுத்து ஒரு தரம் தான் கட் பண்ணுவார். ஏன்னா ஒரு அளவு தப்பாக கட் பண்ணிட்டால் அந்த துணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து இந்த இன்டீரியர் டிசைன் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னெல்லாம் டிசைன் பண்ணுமோ அது எல்லாத்தையும் டிசைன் கம்ப்யூட்டரில் பண்ணி அது உள்ளே போய் வாக் த்ரூ மூலமாக போய் பார்த்து இது எப்படி இருக்குது, என்ன லுக் அண்ட் ஃபீல் இருக்குது, இந்த லைட் எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நமக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் வேண்டியிருக்கு, இப்படி ஒரு கப்போர்டு வேணும், எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த புக் ஷெல்ஃப் எங்கே பட்டுக்கிறது, இல்லை ஆஃபீஸில் இப்படி ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, கான்ஃபரன்ஸ் ரூம் எப்படி இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களையும் கம்ப்யூட்டரில் பண்ணி பார்த்து கம்ப்யூட்டரில் அப்ரூவ் பண்ணி கம்ப்யூட்டரில் சரியானதுக்கப்புறம் தான் கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லாம் சரியானதுக்கப்புறம் அதற்கப்புறமா போய் நேரடியாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து இந்த பயிற்சி வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் பயிற்சி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 1 வருட பயிற்சி. 1 வருடம் படிக்காமல் 5 வருஷம் ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க, 1 வருஷம் இன்டீரியர் டிசைன் படிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த 1 வருடம் ஆர்கிடெக்சர் படித்தோம் அப்படின்னா, அந்த இன்டீரியர் ஆர்கிடெக்சர் படித்தோம் அப்படின்னா யூ கேன் பிகம் அ குட் இன்டீரியர் டிசைனர். எங்கே நீங்கள் போனாலும், எந்த ஒரு ஆர்கிடெக்டை போனாலும், நான் இன்டீரியர் டிசைன் படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், இப்படி இருக்குது அப்படின்னா யூ கேன் பிகம் அசிஸ்டன்ட் டு த ஆர்கிடெக்ட். ஒரு ஆர்கிடெக்ட் அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி விற்கிறாங்க, என்ன மாதிரி ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பட்ஜெட், எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எப்படி ப்ராஃபிட்டபிள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனராக நீங்களே ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் யாரையும் நம்பி நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சிறப்பான வாய்ப்பு. இது வந்து இப்போ +2 முடித்தவங்க, எங்கேயோ நான் ஒரு வாசகம் படித்தேன், பிகம் அ ப்ரொஃபஷனல் அட் த ஏஜ் ஆஃப் 18, 18 வயதில் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆகி விடுங்கள் அப்படின்னு வாசகம் படித்தேன். அப்போ அது டீட்டெயிலாக படிக்கிறப்போ இப்போ தான் பார்த்தேன், இந்த மாதிரி இன்டீரியர் டிசைனருக்கான ஷார்ட்டேஜ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு இன்டீரியர் டிசைன் கோர்ஸ் படிங்க, படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றோம், யூ பிகம் அ இன்டீரியர் டிசைன் அசிஸ்டண்ட். பேரலாக வந்து ஒரு பார்ட் டைம் காமர்ஸோ சயின்ஸோ கோர்ஸ் படிச்சிட்ருங்க. 3 வருஷம் கழித்து உங்களுக்கு 21 வயசாக இருப்போ உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 3 வருஷம் ஒரு டிகிரி படித்து முடித்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ 21 வயசில் யூ வில் பிகம் அ பெட்டர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு அழகாக நல்லா டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருந்தாங்க. அது அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்டு நான் பேசினப்போ, இந்த பயிற்சியை பற்றி பேசினப்போ நிறைய பேர் தே ஷோட் இன்ட்ரெஸ்ட். இப்போ கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, கால் சென்டருங்கிறது வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் இல்லை, நான் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கேன், அது புரியல, உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போ கால் சென்டர் வேலை பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை எடுத்துடலாம். 1 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த வேலையை விட்டுடலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ வந்து சொந்தமாக தொழில் பண்ண நினைக்கிறவங்களும், இப்போ நான் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, நான் ஏதாவது சொந்தமாக பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பயிற்சியை எடுத்துகிட்டு யூ கேன் பிகம் அ இன்டீரியர் டிசைனர். யூ கேன் டிசைன், ஒரு நீங்கள் ஆளுங்களை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா பண்ண முடியும். அதாவது இன்டீரியர் ஆர்கிடெக்சர் டிசைன் இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுனால, நிறைய பேர் தேவை இருக்கிறதுனால அது வந்து ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஷன், இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து இந்த மேஸ்லோஸ் ஹைரார்கி நீட் எடுத்துக்கிட்டு அதில் அடிப்படை தேவைகள் என்னென்னு பார்த்தோன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இன்டீரியர் டிசைன் வந்து இருக்க இடத்துல வந்துடுது. உடுக்க உடையில் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே தே வாண்ட் டு லுக் பியூட்டிஃபுல். அவங்க வந்து அழகாக இருக்குன்னு பார்க்குறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணு பார்க்குறாங்க, வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போது தனக்குன்னு டிசைன் பண்ணுறது, யாராவது ஒருத்தர் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்து நம்ம அழகாக இருக்க மாதிரி காட்டினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபேஷன் டிசைன் மாதிரி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம 130 கோடி நமக்கு பாப்புலேஷன், இந்த 130 கோடி பேருக்கு விதவிதமாக ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணி அவங்களோட அட்டையர் டிசைன் பண்ணி அசசரிஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தா நிறைய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கடையெல்லாம் நிறையா வந்துருச்சு, நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. இது எல்லா ரெடிமேட் கார்மெண்ட்டுக்கு பின்னாடி பல ஃபேஷன் டிசைனர் இருக்காங்க. அவங்கெல்லாம் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு ப்ராடக்டாக வெளியில் வருது. இந்த 3வது செக்மெண்ட் பார்த்தோன்னா, இப்போ வந்து இ-காமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வெப்சைட் வச்சுருக்காங்க, எல்லாரும் ஆன்லைனில் ஏதாவது விற்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கும் வந்து நிறைய வெப்சைட்லாம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ த சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து தே கேன் லுக் இன் டு இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டிசைன், கிராஃபிக் டிசைன், அனிமேஷன், மாடலிங், இந்த மாதிரி துறையை எடுத்துக்கிட்டோம்னா
நல்லா படித்தோம் அப்படின்னா, நல்ல திறன் இருந்து, நல்ல ஒரு ரைட் பிரெயின் ஆக்டிவாக, அதாவது நல்ல ஒரு வளம், அதாவது கற்பனா சக்தியோடு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் இந்த பகுதியிலேயும் நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். வேலைவாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. நம்மளை எப்படி வேலைக்கு தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வேலைவாய்ப்பை தவிர, வேலைவாய்ப்பு என்றைக்குமே ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா தயார்படுத்திக்கங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு காத்திருக்கின்றது. அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு பகுதியில் தங்களை சந்திக்கும் வரை நன்றி.